அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் கிடையாது. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் ப்ரிஃபர் பண்ணலாம், உடனே வீடு கட்டுறதுக்கும் ப்ரிஃபர் பண்ணலாம். நான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வேலம்மாள் போதி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கேன். வேலம்மாள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க தயவு செஞ்சு நான் ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது எடுத்த உடனே கமெண்ட் பண்ணாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் இப்படி நல்ல விஷயம் சொல்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இந்த போர்டு வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேங்க. ஓகேங்களா? அண்ணே அந்த பள்ளத்தில் ஏற்றுனே அண்ணே ஆக்சுவலாக அந்த அண்ணன் நம்ம கிட்ட வண்டியை கொடுத்துட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கே இந்த பயிர்களை காணும் அப்படின்னு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேஅவுட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு 6 இருக்குங்க. நான் உங்களுக்கு இல்லை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கம்பெனி சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த வீடியோ நான் தான் என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்காக இந்த சைட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்கள் இந்த கைடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நான் எப்பயுமே சொல்கிறது தான், 2000லேருந்து 2500 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நல்ல பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். அந்த விதத்தில் இந்த லேஅவுட் எனக்கு ஃபஸ்ட் திருப்தியாக இருந்தது. அப்புறம் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இந்த போர்டு வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக டெவலப்பரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரோட்டில் போகும்போது சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. காரில் போகும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒன்றா இருப்பீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லேஅவுட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா ஹோம்ஸினுடைய ஸ்கந்தா அப் ரெசிடென்ஸ். ஃபஸ்ட்டு இந்த போர்டு வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க பாய். எவ்வளோ நேரம் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கார். ஆக்சுவலாக அங்கே வெயிலில் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல் வாசலில் நின்று எடுத்தவங்க இப்படி இறக்கிட்டு பார்க்குறோம். அப்படியே ஏதோ ஷவரில் நின்ன மாதிரியே ஃபுல்லாக நினைஞ்சிருந்தார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே என்னென்ன நிலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரமா நிற்க வச்சுருக்கிறேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சைட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் சின்ன செங்காடுன்ற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக இப்போ இருக்கக்கூடிய திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கைடாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் புதுசாக டிமார்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த இதில் பார்க்க முடியும். சென்னை திருப்பதி ஹைவே இருக்கு இல்லையா, புதுசாக போட்டுட்ருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளூரில் ஊருக்குள்ளே வராமல் அவுட்டரில் திருவள்ளூரினுடைய புறவழி சாலையாகவும் இருக்குது. அந்த ரோட் டச்சில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைபாஸ்லேருந்து திருவள்ளூர் ரெடில்ஸ் ரோடு கட் ஆகுங்க. அந்த ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான ஹைலைட். பொதுவாக ரோடு வருது அப்படின்னாலே டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ரோடு கிராஸ் ஆகுது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெரிபெரல் ரிங் ரோட். நம்ம காட்டுப்பள்ளி அதானி போர்ட்லேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர், வரகடம், எஸ்பி கோயில் வழியாக கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ரோடு. அது அவுட்ரிங் ரோடுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரோட். அந்த ரோட் டச்சும் இந்த லேஅவுட்டுக்கு அமைஞ்சிருக்கு கனெக்டிவிட்டி வைஸில். ஓகேங்களா? இந்த பைபாஸ்லேருந்து உங்களுக்கு டச் ஆகுது. அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் காஸ்ட் எஃபெக்டிவ், செகண்ட் பைபாஸ், 3வது பெரிபெரல் ரிங் ரோட், 4வது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் சின்னதுங்க. அந்த பஸ் ஸ்டாப்பை வந்து வெளியில் புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாப் டச்லேயும் இந்த பைபாஸ் டச்லேயும் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. அதாவது கொஞ்சம் லாங்கு தான், உங்களுக்கு 3.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. பட் உங்களுக்கு ஃபுல்லாகவே பைபாஸ் நல்ல அகலமான ரோடு அப்படின்றதுனால உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரோட ஒரு ஒர்க் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு நான் வீடியோலேயும் காமிக்கிறேன். 5வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த லேஅவுட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறதுக்கு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ரியல் எஸ்டேட்டில் டெவலப்மெண்ட்டுக்கு அச்சாணி போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் தாங்க. ரெசிடென்ஷியல் க்ரோத்துக்கு உங்களுக்கு லேண்ட் அப்ரிஷியேஷனும் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் க்ரோத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த விதத்தில் இந்த சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் கிடையாது. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் ப்ரிஃபர் பண்ணலாம், உடனே வீடு கட்டுறதுக்கும் ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும். வணக்கம், என் பேர் புஷ்பலதா. நான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வேலம்மாள் போதி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கேன். வேலம்மாள் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழகம் அனைத்தும் இருக்கிற விஷயம் தெரியும். இந்த திருவள்ளூரில் வந்து ஸ்கந்தா ஹோம்ஸ் குரூப்போடு நாங்கள் வந்து அசோசியேட் ஆகி
அவங்க மூலியமாக ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூல் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6வது விஷயம், இந்த ரோடு இருக்குது பாருங்கள், இந்த காக்கொலூர் மெயின் ரோட். நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்க்குற ரோடுங்க. ஒன் டைமில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, எவ்வளோ வீடுகள் இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் இருந்த இடங்க. நான் வந்து வேனில் வந்து திரும்பும் போது என்னோடய மழலை வயசில் இன்னும் அது எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த பகுதி இன்றைக்கி இந்த ரோடு எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு பிரான்ச்சஸ் கடைகள் வந்திருக்கு அப்படின்றத இங்கே திருவள்ளூரில் இருக்கவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா, அதனால் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்ல ஒரு க்ரோத்துங்க. அதே மாதிரி இந்த பெல்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக அடையும். எதனாலனா உங்களுக்கு இந்த பைபாஸ் வந்துடுச்சு அப்படின்றதுனால. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய பெரியம்மா வீடு இங்கே இருக்குங்க. நான் ஆரம்பத்துலேருந்து இந்த ரோடை பார்த்துருக்கிறேன், அடிக்கடி நான் வருவேன், அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இன்னொன்று, சென்னையை பேஸ் பண்ணி தான் திருவள்ளூரோட க்ரோத் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த பைபாஸோட டச்லேயும் நல்ல க்ரோத் இருக்கும். உங்களுக்கு டெவலப்மெண்ட் ரீசன்ஸ், லொக்கேஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். இப்போ இந்த சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே பை, முடிஞ்சு இறங்கிக்கோங்க, சில் ஆகிக்கோங்க. மறுபடியுமா நான் சொன்னேன்லங்க, நெல்ல நிற்க வச்சாலும் போகலையே சூர்யா, வாங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகுங்க, ஏசியில் போய் உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 ஏக்கர் டவுன்ஷிப்புங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 526 பிளாட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் மினிமம் 515 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3700 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இப்போ ஆல் ஃபேஸிங்லேயும் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய 526 பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 70% பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகியிருக்கிறதா சொன்னாங்க. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் சைட் வச்சுட்டு வந்து பார்க்குறது நல்லதுங்க. 40 ஃபீட், 33 ஃபீட், 30 ஃபீட், 24 ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க. சுற்றி காமடால் போட்டிருக்கிறாங்க. இந்த ரோட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பவர் ஸ்ட்ரீட் லைட்டோடு இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 3 ஃபேஸ் இபி ப்ரொவிஷன் இருக்குது. ஓகேங்களா. சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. முருகன் கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. கார்த்திகை மாதம் வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 5 விதமாக பார்க் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் ஜிம் இருக்குது, கார்டன் ஏரியா இருக்குது, 2 கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டர்ஃபும் இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைமில் டர்ஃப் உங்கள் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வாடகை, அந்த டர்ஃபுக்கு பே பண்ணுற பில்லாம் கம்மியாகும். அந்த டர்ஃபுக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஃபங்க்ஷன் ஹால் இருக்குங்க. இங்கே இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வீடு வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அங்கேயே வச்சுக்கலாம். அங்கே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கூட ஸ்பேஸ் இருக்குது. அங்கே கூட இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துட்டு சாப்பாடு போட்டுட்டு இருந்துருக்காங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் வச்சு பந்தல் பரிமாறுறதுக்கு பதிலாக அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்பாட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 lakhs பட்ஜெட்டில் வீடும் உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. 750 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் ஷேரிங்லாம் கிடையாது. அரௌண்ட் 50 lakhs பட்ஜெட்டில் வருங்க. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் லேஅவுட்டுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2200 rupees கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். உங்களுக்கு பிஎல்சியும் இருக்குது. பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees அவ்வளோதாங்க இருக்குது. 500, 1000 அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணுற பிளாட்டோட ஃபேஸிங்கை பொறுத்து பிஎல்சி இருக்குது. இந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்கூல், இந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் இங்கே கவர்மெண்ட் சைடில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு காம்படிட்டிவ் ரேட்டாக தான் நான் பார்க்குறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க தயவு செஞ்சு நான் ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது எடுத்த உடனே கமெண்ட் பண்ணாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் இப்படி நல்ல விஷயம் சொல்கிறீங்களா, கண்டிப்பாக நான் வந்து மனசில் வச்சுப்பேன். எதாவது மாற்றம் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, கண்டிப்பாக வந்து நான் பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத பார்த்து நான் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணுவேங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற டேரெக்டாக ஸ்கந்தாவம்ஸோட கான்டாக்ட் நம்பர் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா இருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.